என்ன அண்ணா சுடிதார் செக்ஷன் கூப்பிட்டு வந்துட்டுக்கிறீங்க? என்னடா இது சுடிதாரா? ஆமாம், ஆம்பளைங்க போடுற சுடிதார். டேய், இது பேர் ஷேர்வானின்னு நினைக்கிறேன். எந்த வாணியாக இருந்தாலும் இது வேண்டாண்ணா நம்மளுக்கு. அழகா பட்டு வேட்டி பட்டு சட்டை இதுதானே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு அம்சமாக இருக்கும். இந்த கோமாளி ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அண்ணன், என் பேச்சை கேளு. ஏண்டா, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். வேண்டாம் அண்ணன் ப்ளீஸ். கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி சட்டை சூப்பராக இருக்கும். அதுலேயும் அண்ணி புடவை 2 பேரும் மேட்சிங்காக சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டாண்ணே. உனக்கு அப்படியே வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சா சூட் வாங்கிக்கோ அப்படின்ற. இருந்தாலும் நம்ம கல்ச்சரோட ட்ரெஸ் தானே நம்மளுக்கு செட் ஆகும். நீ சொல்கிறதும் சரிதான். சரி, அப்போது பட்டு வேஷ்டி சட்டையே எடுத்துடுறேன். நல்ல வேலை, நாங்கள்லாம் தப்பிச்சோம். ஏண்டா, அண்ணா அவ்வளோ மட்டமாவா இருக்கான் இந்த ட்ரெஸ்ஸில்? அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படியும் இருக்கலாம். டாய், சரி வானே, சீக்கிரமாக ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பலாம். பைரவி, ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கினீங்க தானே? அப்புறமா எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல, நான் இது வாங்கலை அது வாங்கலைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. அருணா, நீயும் உனக்கு பிடிச்சது எடுத்திருக்க தானே? ஆமாங்க, எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சது எடுத்திருக்கோம். ஆண்ணா, நான் எனக்கு பிடிச்சதை எடுத்துன்னு இருக்கேன். ஆமாம், எங்கே நம்ம ராகியும் காணோம், கிருத்திகாவையும் காணோம். அவங்க 2 பேரும் அங்கே என்னவோ பேசின்னு இருக்காங்கண்ணே, வந்துடுவாங்க. கிரிஷ், உனக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ அது பார்த்து எடுத்து தானேப்பா? எடுத்துக்கிட்டம்மா. எங்க உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்க தானே? அண்ணனுக்கு, உங்களுக்கு, ராக்கி. ஆமாம் பைரவி, நாங்கள் ஆம்பளைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டோம். அப்புறம் உங்கள் அப்பாவுக்கும் நான் எடுத்திருக்கேன். நானும் அம்மாவுக்கு எடுத்துட்டேங்க. சரி, அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு தானே? கிளம்பலாமா? கிளம்பலாங்க. எப்படியோ ஒரு வழியா இந்த துணி வாங்குற வேலை முடிஞ்சுது. ஆமாண்ணே, இதுதான் பெரிய வேலை. இந்த வேலை முடிஞ்சா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. சரி சரி, கிளம்பலாம் வாங்க. அப்பா, நான் எல்லாம் பில் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்க. என்னப்பா கிரிஷ் இப்படி சொல்லிட்ட? நீ போ, நான் பில் பண்ணிட்டு வரேன். என் பையன் கல்யாணத்துக்கு நான் பண்ணாம? ஐயோ பரவாயில்லப்பா. அப்படி உங்ககிட்ட பணம் ஏதாச்சும் ஜாஸ்தி இருந்தா மருமகளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடு, போதும். கல்யாண காரியத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாப்பா, அப்பா சொல்கிறது கரெக்டு தான். நீ பணம் ஜாஸ்தி இருந்தா ஸ்ரீக்கு ஏதாச்சும் வாங்கி கொடு. சரிப்பா. அடடடடா, என்னம்மா நடிப்பு நடிக்கிறாங்க எங்கள் அண்ணனும் அண்ணியும். இந்த பிச்சைக்காரிக்கு இவ்வளவு போட்டியா? இருக்கட்டும் இருக்கட்டும், என் பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இருக்கட்டும், அப்போ கவனிச்சிக்கிறேன் இவங்கள. ச்சே, என்னால் என் கோவத்தை கூட வெளிக்காட்ட முடியல. எல்லாம் சிரிச்சுக்கினே பண்ண வேண்டியதாக இருக்கு. என்னை கூப்பிட்டீங்களா? ராக்கி, நீங்கள் கூப்பிட்டதா சொன்னா? ஆமாம், கூப்பிட்டேன். என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க. இன்னும் ஜுவல்ஸ் வேறு வாங்கணுமா? இப்போவே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு, பசி வேற எடுக்குது. தீனி பண்டாரம், எப்போ பாரு சாப்பாடு தானே உனக்கு. இப்படியெல்லாம் பேசுனீங்க அப்புறம் நான் கோச்சிட்டு போயிடுவேன். சரி சரி, சாரி பேபி. நான் பில் பே பண்ணுறேன்னா அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதால் உனக்கு நான் ஒரு காஸ்ட்லியான சாரீ எடுத்து தரவா? அச்சிச்சோ, வேண்டாம் வேண்டாம், நான் கல்யாணத்துக்கே அவ்வளோ காஸ்ட்லி சாரீ எடுத்துக்கல, ஏதோ மீடியமாக தான் எடுத்திருக்கேன், வேண்டாம். சாரி வேண்டாவா? அப்போது ஜுவல்ஸ், ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தரட்டா? எது, டைமண்ட் நெக்லஸா? இவங்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? இந்த பிச்சைக்காரிக்கு வந்து வாழ்வை பாரு. ஐயோ, இவனையே என் பொண்ணுக்கு கட்டி வச்சிருந்துருக்கலாமோ? டைமண்ட் நெக்லஸ் எனக்கா? ஆமாம், நீ தானே என்ன கட்டிக்க போகிற. நான் உன் புருஷன் ஆக போகிறவன் தானே, நீ என்னோட ஒய்ஃப் ஆக போகிறவ தானே. உனக்கு வாங்கி கொடுக்காம இன்னியாருக்கு வாங்கி தருவேன். அச்சிச்சோ, அதெல்லாம் வேண்டாப்பா, டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஏண்டி, நான் தான் ஆசையாக வாங்கி தரேன்ல. அச்சிச்சோ வேண்டாம், நான் தொலைச்சிட்டேன்னா. நான் நார்மலாக போடுற கம்மலையே எங்கள் அப்பா 10 முறை பார்த்து பார்த்து பார்த்துன்னுவார். இந்த மாதிரியெல்லாம் வாங்கினேன்னா அவ்வளவுதான். என்னடி இன்னும் பால்வாடி பாப்பா மாதிரி பண்ணுற? உன்னால் பத்திரமா வச்சுக்க முடியாதா? அதெல்லாம் முடியாது. எனக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எனக்கு வேண்டாம். என்னது, சாப்பிட வாங்கி தரணுமா? இவன் சொன்ன மாதிரி இவ தின்னி மாடுதான்.
அங்கங்கே நகைங்க கிடைச்சா போதும்னு இருக்குவாங்க பொண்ணுங்கெல்லாம். இவன் என்னடான்னா டைமண்ட் நெக்லஸ் வேண்டான்னு சொல்லிட்டு தின்றதுக்கு கேட்குறா. உன்ன மாதிரியும் பொண்ணுங்க இருக்குவாங்களா என்ன? ஏன் எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். ஆமாம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை கட்டிக்கின்னு நான் என்ன அவஸ்தைப்பட போகிறேனோ தெரியல. ரொம்ப சலிச்சுக்காதீங்க, அங்கே எல்லாரும் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க, வாங்க போகலாம். சரி, டைமண்ட் நெக்லஸ் தான் வேணான்ற. இப்போ நகை கடைக்கு தானே போகிறோம், ஒரு சின்ன செயின் வாங்கித்தரேன், அதாச்சும் போட்டுக்கோ. அப்பா திட்டுவாரே. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாரு, நான் மாமா கிட்ட சொல்கிறேன், நடு போகலாம். சரி, சாப்பிட ஏதாச்சும் வாங்கி தருவீங்களா? வாங்கித்தரேம்மா, வாங்கித்தரேன், கிளம்பு. சாப்பாடுன்னா தான் முகமே மலருது. டேய் மச்சான், என்னடா ஆச்சு? எதுக்கு இப்போ முகத்தை இப்படி வச்சுன்னு இருக்க? ஸ்ரீயை பார்க்க போயிருந்தேன்டா, என்னை எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. என்னடா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. இன்னைக்கு ஸ்ரீ இங்க இருக்கிற ஒரு கடைக்கு வரேன்னு அந்த கிருத்திகா சொல்லியிருந்தாடா. அவ பேச்சை கேட்டு நான் அந்த ஸ்ரீயை பார்க்க போலான்னு போன இடத்துல எல்லார் முன்னாடியும் அவமானப்பட வேண்டியதா போச்சு. அதுவும் இல்லாம அந்த ஸ்ரீ என்ன கேவலமா திட்டா. மச்சான் இங்க பாருடா, நான் அன்னைக்குல இருந்தே சொல்லின்னு இருக்கேன், இந்த கிருத்திகாவை நம்பாத. அவளை பார்த்தாலே எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரல. ஏன்டா அப்படி சொல்ற? அவ தான் உன்னை கூப்பிட்டான்ற. நீ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறப்போ அவ தானே வந்து உன்னை காப்பாத்தணும். வந்தாளா? இல்ல மச்சான், வரல. அவளை நாங்க பார்க்கவே இல்லை. இதுலயே தெரிஞ்சுக்கோ. இல்லடா, அவ வந்து என்ன காப்பாத்தினா நானும் அவளும் சேர்ந்துதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு அவங்க வீட்டுல தெரிஞ்சிடாதா? சரி மச்சான், உன் பாயிண்ட்டுக்கே வரேன். அங்கேருந்து வெளியே வந்த உடனே உனக்கு கால் பண்ணியிருக்கணும் தானே? கால் பண்ணி சாரி, என்னால் உனக்கு அங்கே சப்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கணும் தானே? பண்ணாளா? இல்ல மச்சான், பண்ணல. இங்கே பாரு, அதில் அவளுக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்கு, அதால தான் உன்னை கோத்து விட பார்க்குறா. ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறமா பிடிக்காத பொண்ணை ஏன்டா டார்ச்சர் பண்ணுற? அவளுக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, எதுக்குடா அவளை பிடிச்சின்னு இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குற? வேண்டாண்டா. அப்போ பணக்காரங்க மட்டும்தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன மாதிரி ஒன்றும் இல்லாதவங்களுக்கெல்லாம் லவ் வந்துடவே கூடாது. ஆமா தானடா மச்சான்? டேய், நான் அதுக்கு சொல்லலடா. உன்னை விரும்புகிற பொண்ணுன்னா நீ தாராளமாக லவ் பண்ணுடா, யார் வேண்டாண்ணா? அந்த பொண்ணுக்கு தான் வேறவங்க கூட நிச்சயம் இருக்குல்ல. ஆனா எனக்கு அந்த பொண்ணை தானடா மச்சான் பிடிச்சிருக்கு. கார்த்திக், இது சரியில்லடா. இங்கே பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ற ஃப்ரெண்டு நான் இல்லைடா. தப்புன்னா தப்பு, சரின்னா சரி, இதுதான் நான். நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ என்னதான் காலேஜில் டாப்பர்னாலும் நீ பண்ணுறதெல்லாம் சரியாகிடாதுடா. நல்லா படிக்கிற, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. சும்மா எதுக்கு இந்த மாதிரி சேரக்கூடாதவங்கள கூட சேர்ந்து உன் ஃப்யூச்சரை நீ ஸ்பாயில் பண்ணிக்கிற? ஒரு ஃப்ரெண்டா இதுதான்டா என்னால் பண்ண முடியும். ப்ளீஸ் இதோட இதை விட்டுரு. உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக கிடைக்குவா. பாட்டி, தமிழ் எங்க கிளம்பிட்டானா? கிளம்பிட்டாரா? சரி சரி, கிளம்பிட்டாரா? உன் புருஷன் கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாத கூடவா இங்கே உட்காந்துருக்க நீ? என்ன பாட்டி, என்ன ஆச்சு? உன் மாமியார் வந்திருக்காங்க. தமிழோட அம்மாவா? ஆமாம், தமிழோட அம்மாவும் அவரோட முறை பொண்ணு. என்ன முறை பொண்ணா? வந்து ஒரே ஒப்பாரி. அந்த பொண்ணை தான் கட்டணும்னு இருந்துதான், அதுக்குள்ளேயும் தமிழ் ஒன்று கட்டிக்கினால. அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது பாட்டி? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. இப்படியெல்லாம் பயந்தா உன் புருஷன் கூட வாழ முடியாது. உனக்கு தமிழ் வேணும் தானே? ஆமாம் பாட்டி, கண்டிப்பாக. அப்போது தைரியமாக இருக்க கற்றுக்கோ. இப்போ போய் உன் மாமியார்கிட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் பேச்சை கொடு. அவங்க என்ன சொன்னாலும் காதில் போட்டுக்காத. திட்டுவாங்களா பாட்டி? அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பாட்டி. சும்மா சொன்னதுக்கே இப்படியா? இந்த பாட்டி இருக்கும்போது உன்னை எவ்வளவு தொடுவாளா என்ன? வா.
என்னடி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா? எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. என்ன அவனை பார்க்க போறியா? அதுதான் இப்படி பூவெல்லாம் வச்சுன்னு மினுக்கின்னு இருக்கியா? ஐயோ அம்மா, இல்லைம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆமாம், இன்னைக்கு காலேஜுக்கு போகல? இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் போகல. பார்த்தா அப்படி தெரியலையே. உடம்பு தாம்மா சரியில்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்னதெல்லாம் ரெடியா? சமையலெல்லாம் ஆச்சா? சாமானம் கழுவிட்டியா? துணியெல்லாம் துவைச்சாச்சா? அம்மா, பண்ணிக்கிட்டே இருக்கம்மா. வேலை செய்யணும்னு உடம்பு சரியில்லைன்ற நாடகத்தை போட்டுற வேண்டியது தான். அம்மா, நிஜமாவே எனக்கு உடம்பு சரியில்லைதாம்மா. இருந்தாலும் நான் எல்லா வேலையும் செய்கிறேன். சரி சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லு. அப்புறம் மிச்சம் மீதி வேலை ஏதாச்சும் இருந்தா உன்கிட்ட செய்ய சொல்கிறேன். சரிங்கம்மா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நான் எங்கே போட்டோம்? என்னால் தனியாக போய் என்ன செய்ய முடியும்? அந்த கடவுள் எப்போ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்குவாரோ தெரியல. என்னப்பா, காலேஜுக்கு நேரமாச்சு, நீனும் காலேஜுக்கு கிளம்பலையா? இல்லை கனி, இன்னைக்கு நான் வரல. நீயே போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னடி உடம்பு சரியில்லைன்னு வேலை செஞ்சுன்னு இருக்க மாதிரி தெரியுது? ஏன் உங்க அம்மா எங்க? அவங்க செய்யலையா வேலை? நீ செஞ்சுன்னு இருக்க? கனி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் வீட்டில் பெரிய சண்டை ஆயிடுச்சுடி. சண்டையா? எதுக்குடி? நான் சீனியரை லவ் பண்ணுற விஷயத்த வீட்டில் சொல்லிட்டேன். அடிப்பாவி, எதுக்குடி அவசரப்பட்ட?